அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. எஸ், எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, வெரி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சில சொல்லுவாங்க. போல்ட், பியூட்டிஃபுல், அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல அதிகமா இருக்கும். வந்து ஒரு ரூல்ஸ் யூ டேக் அப் படானால இருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்த வாரம் கூட திரையரங்களோட படம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோழி பண்ணி சொல்லி துறைந்து ஸ்டில் அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஃபிலிம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் வெல்கம் ஐஸ்வர்யா தத்தா டு தி ஸ்டேஜ். ஹாய் ஐஸ்வர்யா. வணக்கம். முதல்ல உங்க தமிழ்ல எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சாரி, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழுக்கு இப்ப டிவில கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஹியர் அபௌட் ஐஸ்வர்யா தத்தாங்க. தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜயாண்டி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டேன். வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்றேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸ் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டெல்லாம் முடிச்சிருவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு இல்லாம எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையாலே வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்றோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொல்ற மாதிரி ராஜன் சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்ணா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டு எனக்கு கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் சாங். மெல்வின் சார், வாட் அ கிரேட் பீட்ஸ் சார். ரொம்ப ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கு. அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வர 27th செப்டம்பர் ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்க இருக்காரு, நீங்களும் இங்க இருக்கீங்க. அதே சமயத்துல அந்த மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்றீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை, கிங்க, ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். விஜயந்தி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ, இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, டான்ஸ் ஆடலாமா, எல்லாரும் காத்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதுல இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்க வந்தாருன்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துல இருந்து போன் அடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க டைமுக்கு. அதனால அவ உங்களை வெல்கம் பண்ணணும்னு. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுல வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல. Let's have Vijay Antony sir onto the stage. Yes sir, please come sir. It's bringing back time. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால்ல இருந்து முதல்ல உங்களை ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்னீம் onto the stage. Please come தஸ்னீம். Yeah. ஹலோ எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ 2 வார்த்தை பேசிட்டு போங்க வாங்க. சார், நாளையில இருந்து அவங்க நம்ம ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மால்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்யற மாதிரி தெரியல, விஜய் ஆக்ட்ரி சாருக்கு வேலை செய்யற மாதிரி தெரியல அப்படின்னு. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ so much.
தேங்க்யூ சார். வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணமே. இவ்வளவுதானா? இன்னும் தேங்க்யூ. தனா எங்க? தனா டைரக்டர். சார் நம்ம லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் இன்டர்வியூ கொடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்ல ரிலீஸ் ஆகுது. நீங்க ஆல்ரெடி எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது. நீங்க அனைவரும் இந்த தியேட்டர்லயே ஒரு 5 தியேட்டர்ல ஓடணும்னு நினைக்கிறேன், கோரம் மால்லையே. ஆமா, அதனால ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க. அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. என்னப்பா? உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது ஆமா, அந்த பாட்டா? எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல பாக்குறோம். பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங் சக்குக்கு ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்றீங்களா? ஆமா. சரி. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்க தட்டுமா, அங்க தட்டுமா, அங்க போட்டுமா, எங்க வந்து மாட்டலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா போட்டு போறீங்களா? சார் கேர்ள்ஸ் போட்டுறோம். வேற வழி அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி? வா ஜூலி, எஸ் யூ காட் இட். தேங்க்யூ சார். சார் அதாவது நாங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பாட்டு. எஸ் சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த ஸ்டேஜ் அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதுல டவுட்டே இல்ல. இல்ல, நான் டான்ஸ் ஆடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்க உங்க சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பா. எஸ் சார். நான் விஜய் ஆஞ்சலி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க என்ன காத்துட்டு performance? மிகப்பெரிய டைட்டில் போடலாம். பாட்டு தான் பாடுறேன். இல்ல சார். டான்ஸ் ஆடுறேன். சொல்ல போறீங்க. நான் கூட நிக்கிறேன். சரி. பார்க்கலாம். என்ன சார்? சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பாத்தலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். ஒன்னு பண்ணலாம். யா சார், நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். யா. எஸ் சார். எஸ். இங்க வாங்க. ஆனாலும் என்ன நியாயம்? உங்களுக்கு மழை பெய்யும் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும், ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்னு என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா. நீங்க மாமா நான் தான். இப்ப பாருங்க. மதுரை கார மீரா நானா. இப்ப என்ன பார்த்து பாருங்க. அதான் என்ன பார்த்தா சார் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார். அதாவது நம்ம டான்ஸ் என்ன பார்த்து பாடல, அந்த பாட்டு நீங்க பாடுங்க. மதுரை கண்ணை பார்த்து. சார் உங்களை வைபத்தான் ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தான். வைபத்தான். அதான் நான் கூப்பிடுங்க. வைபத்தான். தேங்க் யூ. ஏன்னா ஏதாவது வைபத்தான் கூப்பிடுங்க போங்களே. நீங்க அத்தான் கூப்பிடுங்க. நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யணும்? இங்க வாங்க. மைக் கொடுங்க. மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு? வேணா. டோஷிலாக்கு நான் அத்தான். நான் அவங்க எனக்கு என்ன? சரி, ஓகே, ரெடி. பரவாயில்ல சார். நீங்களே வைங்க பேர். இல்ல சார், இதுவாகவே இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்ட். ஏன்னா எனக்கு பயமா சார் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஏன் வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க தான். நாங்க வரும்போது அச்சிச்சோ விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜில் நின்று அந்த எனர்ஜி என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது முழுக்க இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நான் வைபத்தான் காட்டாதீங்க. அத்தான்ல இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்றீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ.